வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கொள்ளு பருப்பை வச்சு இன்னைக்கு துவையல் பண்ண போகிறோம். கொள்ளு பருப்பில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம இதை உணவில் சேர்த்துக்கலாம். இந்த துவையலை சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மீல் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/4 கப் கொள்ளு சேர்த்து மிதமான தீயில வச்சு இந்த கொள்ளு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதே சமயம் கொள்ளை கருகிராமல் பார்த்துக்கங்க. அடிக்கடி இந்த கொள்ளை உணவில் சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வந்துடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அதே கடாயிலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு 7-8 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்த பூண்டும் மிளகாயும் லைட்டாக வறுபடட்டும். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், அப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. ஆறின கொள்ளை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்து வறுத்து ஆற வச்சா மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் தேங்காய் துண்டுகளும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்து சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம். 2-3 சுத்து சுற்றி அரைச்சாச்சு. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் எல்லாமே நல்லா ஒன்று போல் அரைப்படும். இப்போ நம்ம அளவாக தண்ணி சேர்த்து கெட்டியாக துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இது மாதிரி கெட்டியாக கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க, அப்போதான் அந்த துவையலுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.